கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். திஸ் வீடியோ அபவுட் ஐபிஎல் ஆக்ஷன் ஸ்டாட்டிக்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி ஐபிஎல் ஆக்ஷன் பற்றி ஒரு வீடியோ கேட்டிருந்தீங்க, நம்ம டீட்டெயிலாக போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த டேட்டில் தான் நடக்க போகுது, இவ்வளோ நாள் நடக்க போகுது, இவ்வளோ பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கோம். சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோவில் ஆர்சிபியோட ரொம்ப க்ரூஷியல் பிளேயராக இருக்க போறாரு கேஎல் ராகுல் நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய விஷயத்தில் மண்ணலி போட்டிருக்காங்க. அப்படி அவர் இல்லைன்னா ஆர்சிபியோட நெக்ஸ்ட் மூவ் என்னவா இருக்கும், நெக்ஸ்ட் 10 இயருக்கு என்ன பண்ண போறாங்க, ஸோ வரப்போற 10 வருஷங்கள்லயாவது முதல் கோப்பை வருமா வராதா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இது ஒரு ஃபேன் ரிக்வெஸ்ட் தான். நம்ம சேனல்ல ஆர்சிபி வந்துட்டு அவ்வளோ ஃபேன்ஸ் வந்துட்டு தினமும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆர்சிபி வீடியோன்னு சொல்லிட்டு தினமும் வாங்க அப்டேட் வரும், எப்பாவது ஒரு தடவை வரதான். ஸோ ஆர்சிபிக்கு கேஎல் ராகுல் வராரு அப்படின்னதே மிகப்பெரிய அப்டேட்டா இருந்தது. அதை தான் பேசிட்டு இருந்தாங்க. அது போக நம்ம ரீடைன் அண்ட் ரிலீஸ் பிளேயர்ஸை பத்திலாம் நம்ம பேசியாச்சு. ஆனா இப்போ வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னா, ஆல்மோஸ்ட் கேஎல் ராகுல் வந்துட்டு ஆர்சிபிக்கு வர போறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்ல முடியாது, கன்ஃபார்ம் ஆகலன்னு சொல்ல முடியாது. ரீசன் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ கேஎல் ராகுல் எந்த மேட்ச்லயுமே பார்ட்டிசிபேட் பண்ணாம சும்மா தான் இருக்காரு. அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமா எல்எஸ்ஜி ஓனரை நேத்து சந்திச்சு பேசியிருக்காரு. பேசினது மட்டும் இல்லாம எல்எஸ்ஜியோட பேஜ் ஆகட்டும், அது மட்டும் இல்லாம அவங்க சைட்ல இருந்தாகட்டும் இந்த போட்டோ அப்படிங்கறத ரிலீஸ் பண்றாங்க. இது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட ஹைப் கிளம்பும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப புவரான ஹைப் தான் கிளம்பி இருக்கு. காரணம் ஆர்சிபி வரப்போறாரு, செம்ம ஜாலி, ஓனர் கூட சண்டை அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் இந்த பக்கம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா, எல்எஸ்ஜி வந்துட்டு ஆல்மோஸ்ட் கேஎல் ராகுல் எங்களுக்கு தான், நாங்க முதல் பிளேயரா இவரை தான் ரீடைன் பண்ண போறோம், எங்க கேப்டனை என்ன ஆனாலும் சரி விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ரிலீஸ் ஆனது என்னமோ ஜஸ்ட் ஒரு போட்டோ தான். ஆனா இந்த போட்டோவை 2 விதமா பிரிக்கலாம். ஒன்னு எல்எஸ்டி கூட அவருக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சு நான் வெளியில போறேன், மத்த டீமுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்திப்பா, இது ஒரு ஃபேர்வெல் சந்திப்பா அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்எஸ்டி ஃபேன்ஸ் வந்துட்டு இல்லப்பா ஃபர்ஸ்ட் ரீடைன் கேஎல் ராகுல் தான், அதுக்கு தான் மீட்டிங் நடந்திருக்கு, இனிமேல் மஜா தான், இந்த ரூமர்ஸ்க்கு எல்லாம் முற்றுப்புள்ளி, ஆர்சிபி எல்லாம் வேண்டாம், எல்எஸ்ஜிலேயே இருங்க அப்படிங்கிற மாதிரி எல்எஸ்ஜி ஃபேன்ஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிக்சருக்கு பின்னாடி 2 கதைகள் இருக்கு. அதுல எது உண்மையான கதை அப்படிங்கிறத நம்ம 1.5 மாசம் கழிச்சு தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்ஃபேக்ட் நம்ம கேஎல் ராகுல ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆர்சிபி என்ன பண்ண போறாங்க? முதல்ல கேஎல் ராகுலுடைய நீட் ஆர்சிபிக்கு தேவையான்னு கேட்டா எஸ், ஆமா, ஓரளவுக்கு சின்ன ஒரு தேவை இருக்கு. ஃபேஃப் டு பிளஸி விராட் கோலி ஓப்பனிங்ல ஓகே தான், பட் இருந்தாலும் அந்த 1 down பொசிஷன் கன்சிஸ்டன்டா ஆடணும். ஸோ விராட் கோலியே 1 downல ஆடினாலுமே ஓப்பனிங்ல செம்மையா தடால் புடால் ஆடக்கூடிய ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் இருந்தா நல்லா இருக்கும். அப்படி பார்க்கும்போது கேஎல் ராகுல்ல மேசிவான ஒரு விஷயம், தொடர்ந்து 4 மேட்ச் சொதப்பினா கூட 5வது மேட்ச்ல இருந்து ஃபயர் ஆயிடுவாரு. ஸோ கண்டிப்பா ஆரஞ்சு கேப் லீடர் போர்ட் பட்டியல டாப் 5 எப்படியோ வந்துருவாரு அப்படிங்கிறதுனால, ஸோ முக்கியமா அவர் அந்த கேப்டன், இவ்வளவு பெரிய பிளேயரு, அதெல்லாம் தாண்டி ஒரு குட் ஓபனர் அப்படிங்கிறத மாற்றம் கிடையாது. இமேஜின் பண்ணி பாருங்க, ஃபேஃப் டு பிளஸி, கேஎல் ராகுல் அண்ட் விராட் கோலி 3 பேர் வந்துட்டு அந்த டாப் 3 இருந்தா எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் 1 டவுனை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி ஆடுவாரு, அதுக்கப்புறம் ரஜத் பட்டிதர் அண்ட் பினிஷிங் ரோல்ல வந்துட்டு ஒரு வில் ஜாக்ஸை வைக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் இல்ல மற்ற மாதிரி யாரெல்லாம் ரீடைன் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டீம் பில்ட் பண்றதுக்கு தகுந்த மாதிரியான ஆட்களை வச்சுக்கலாம். ஸோ ஃபைனலா சொல்லணும் அப்படின்னா கேஎல் ராகுல் ஆர்சிபிக்கு ஒரு போனஸ் தான். கிடைச்சா ஏத்துக்குவாங்க, கிடைக்கலனாலும் வருத்தப்பட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவங்களே போய் வாண்டடா கேட்கல, எல்எஸ்ஜியோட பிரச்சனை அப்படின்னா மட்டுமே உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்கு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. பிரச்சனை இல்லை அப்படின்னா அவர் அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க, ஆர்சிபி அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. ஓப்பனிங் பொசிஷனுக்கு வேற யாரையோ இல்ல விருத்திமான் சாகா மாதிரியான பிளேயர்ஸ் வந்துட்டு ஆக்ஷனுக்கு வர சான்ஸ் இருக்கு. ஒரு டீசென்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரும் போடலாம், ஒரு யங்ஸ்டரையும் போடலாம், ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கறத யோசிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் கேஎல் ராகுலுடைய கதை. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, வருவாரா ப்ரோ, வந்தா நல்லா இருக்குமா, எங்க ஆட வைப்பாங்க, கேஎல் ராகுல் தேவையானுங்கிற மாதிரி அவ்வளவு குழப்பமான கேள்விகள் இருந்துச்சு. அப்படி எல்லாம் எதுவும் இல்லைங்க. ஸோ எல்எஸ்ஜி விட்டா ஆர்சிபிக்கு போனஸ், அப்படி இல்லைனாலும் ஆர்சிபி அவங்களுடைய வேற வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா ஒரு விஷயம் என்னமோ உண்மைதான், ஸோ எவ்வளவு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்தாலும் கேஎல் ராகுலுடைய இடத்த வந்துட்டு நிரப்ப முடியாது. பட் இருந்தாலும் ஆர்சிபி அதுக்கு வருத்தப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு பிரச்சனை இப்போ ஓப்பனிங்ல கிடையாது, மிடில் ஆர்டர் மட்டும்தான். ஸோ மிடில் ஆர்டர்ல இருக்கக்கூடிய பிளேயரா கிடைச்சா இன்னும் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. அப்படியே கட் பண்ணிட்டு ரொம்ப முக்கியமா இந்த ஒரு டவுட்டையும் நான் கிளியர் பண்றேன். அன்கேப்டு பிளேயருக்கான ஸ்லாட்டை ஆர்சிபி எப்படி யூஸ் பண்ணுவாங்க? நிறைய பேர் கேட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு வைசாக் விஜய்குமார் இருக்காரு, அது போக வந்துட்டு ரொம்ப முக்கியமா ஸ்வப்னல் சிங் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த அன்கேப்டு பிளேயர்ஸ் எல்லாம் ரீடைன் பண்ணா நல்லது தானே ப்ரோ, ஆர்சிபிக்கு வந்துட்டு ஃபியூச்சர் ஸ்ட்ராங்கா இருக்குங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா எல்லாருமே நல்ல பிளேயர் தான், பட் இருந்தாலும் இவங்க எல்லாரையும், நீங்க சொல்ற எல்லாரையும் தாண்டி ஒரு சூப்பர் பிளேயர் இருக்காரு, மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஜிம்னு நான் சொல்வேன். இவரை மட்டும் ஆக்ஷன்ல விட்டுறக்கூடாது, திரும்பி கிடைப்பாராங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். யோசிக்கவே வேணாம். யாரு அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லி லோம் ரோட். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த அன்கேப்டு ஸ்லாட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பா 100% சுவாரா இருக்கு. அதுல ஒரு பிளேயரை வந்துட்டு ரீடைன் பண்ணோம் அப்படின்னா கண்ணை மூடிட்டு லோம் ரோடுக்கு தான் போவேன். டிகே பேட்டிங் கோச்சா இருந்தாலும் மேக்ஸிமம் அவரை தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீசன்ட் டைம்ல அவருடைய பேட்டிங் அபிலிட்டி பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாஸ்ட் இயர்ஸ்ல எடுத்து பாத்தீங்க அப்படின்னா 30 எப்பாவது ஒரு 6 4 அடிச்சு ஒரு 50 அடிக்கக்கூடிய லோம் ரோடு தான் நான் பாத்திருக்கேன். ஆனா இந்த சீசன் அவருக்கு ஒரு கிளியர் ரோல் கொடுத்து அனுப்புனாரு கோச் ஆண்டி ஃபிளார். என்ன ரோல் அப்படின்னா, நீ போய் டமால் டுமில் அடி, உனக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி ஆடு, நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அவருக்கு மேக்ஸ்
மேக்ஸிமம் இன்னிங்ஸ் கிடைக்கல. ஆனா கிடைச்ச இன்னிங்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 18 பாலுக்கு ஒரு 30 ரன், 15 பாலுக்கு ஒரு 25, 30 ரன். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்கோர் பண்ணி தந்திருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் கிளியர் ஹிட்டிங். இதை தாண்டி ரொம்ப குரூசியலா கவனிக்க வேண்டிய விஷயம், ஆர்சிபியோட டாப் ஆர்டர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸே கிடையாது. கிட்டத்தட்ட டாப் 6 வரைக்கும் லோமுரோ இருந்தால் மட்டும்தான் இருப்பாரு. அது போக ஏதாவது ஒரு பிளேயர் தான் நம்ம விரல் விட்டு எண்ணி சொல்ல முடியும். இதே சிஎஸ்கே எடுத்துட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட் அப்படிங்கிற மாதிரி வரும். மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் லெஃப்ட் ரைட்டுன்னு வரும். மேக்ஸிமம் மீதி இருக்கக்கூடிய டீம்ல ஆர்சிபியை கம்பேர் பண்ணும்போது அதிக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எல்லா டீமுமே வச்சிருக்காங்க. ஆர்சிபி மட்டும்தான் இல்லை. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷனையும் மெயின்டைன் பண்ணணும். ஒரு நல்ல பிளேயரும் கிடைக்கணும். அவன் ஃபியூச்சருக்கும் இருக்கணும். அன்கேப்டு பிளேயராகவும் இருக்கணும். கம்மி பட்ஜெட்லயும் இருக்கணும்னா லோம்ரோடு தான். அவரை இன்னும் கொஞ்சம் நல்ல டைம் கொடுத்து ஒரு 1-1 பொசிஷன்ல ஆடுற சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா எங்கேயோ போயிடுவாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இப்போ வரைக்குமே அவருக்கு அந்த டாப் 6க்குள்ள ஒரு 5, 6 இந்த மாதிரி இடத்துல தான் சான்ஸ் கிடைச்சிருக்கு. எப்பவுமே கொஞ்சம் மேலே இறக்கி விட்டதே இல்லை. கொஞ்சம் டைம் கொடுத்து நீ மேலே இறங்கி நல்லா ஆடுப்பா தம்பி அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா செம்மையா வந்துட்டு உருவாக்கலாம். ஒரு ரஜத் பட்டிதர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேயர் உருவாக்குனாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு வெங்கடேஷ் ஐயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆகட்டும். ஸோ இதுக்கு முன்னாடி ஆர்சிபிலேயே இருந்த அண்டர் ரேட்டட் ஜெம் தேவ்தத் படிக்கல். ஸோ அவரெல்லாம் ஏன் விட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா அவர் மற்ற டீமுக்கு போய் கிட்டத்தட்ட டவுன் ஆர்டர் ஆடிட்டு இருக்காரு. ஓப்பனிங் பொசிஷன் கிடைச்சிட்டே இருந்துச்சு அப்படின்னா செமையா பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல வீரர்கள், நல்ல அன்கேப்டு பிளேயர்ஸ் எல்லாம் இவங்களுடைய கண்ணில் மாட்டுது. ஆனால் பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஆர்சிபி திஸ் டைம் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணி லோம்ரோரை பேக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன். இதெல்லாம் தாண்டி ஃபைனலாக ஃபாரின் ஸ்லாட் இதை பற்றி அதிகமாக பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபாரின் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அவர் வேணும் இவர் வேணும், டிராவிஸ் ஹெட்டை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்களா, இவரை ரிலீஸ் பண்ணுவாங்களா, பேட் கமின்ஸ் வருவாராங்கிற மாதிரி அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நமக்கு அதெல்லாம் எதுவுமே வேணாம். ஸோ ஆனால் டிகாக் மாதிரியான பிளேஸ் வரக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரிக்கு ஆல்மோஸ்ட் டன் எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு அரௌண்ட் த வேர்ல்டு இருக்கக்கூடிய லீக் மட்டும் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ திரும்பி இதே மாதிரியான ஃபார்மேட்டுக்குள்ள வரும்போது இன்னும் நல்லா ஆடலாம். ஹோப்ஃபுல்லி அந்த மாதிரியான பிளேயர்ஸாக பார்த்து எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆர்சிபியை பத்தி? ஸோ கேஎல் ராகுலை பத்தி அதிகமாக கேள்விகள் வந்துட்டு இருந்துச்சு, என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு கேஎல் ராகுல் நீடு இருக்கா இல்லையா, தேவையா, என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. ஆஸ் ஆர்சிபி ஃபேனா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம். தொடர்ந்து அப்படி இருக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.